4 டைம் ஃப்ரேமோட க்ளோஸை வந்து வாட்ச் பண்ணிப்போம். கரண்ட் ப்ரைஸோட பிஹேவியர் வந்து க்ளோஸருக்கு எபோ இருக்கா டவுன் சைடில் இருக்கான்றது. இது எப்போ ட்ராக் பண்ணுன்னா நம்மளோட கண்டிஷன் வந்து வால்யூம் டேஷ்போர்டு டூலில் பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷன் வந்து C2 க்ளோஸ் வால்யூம் ரியாக்டர்னு இருக்கு இல்லையா. இதில் வந்து எப்போ வால்யூம் வந்து 1.5x எபோ வருதோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து அந்த மூமெண்ட் ஷிஃப்டிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மித்தபடி இந்த 0.5, 0.3, 0.8 இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். எப்போ அந்த வால்யூம் வந்து 1.5x எபோ வைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த C7 கேண்டில், C7ல வால்யூம் பாருங்கள். ஓகே, C7ல எவ்வளோ வால்யூம் இருக்கு? அப்சைட் வால்யூம் C7ல C8 சாரி C8 1.8x. ஓகே, C8 1.8x. நம்ம C8 கேண்டிலோட பிஹேவியர் பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க. ஸோ இந்த C8 வால்யூம் ஒரு ஹேமர் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த C8 கேண்டில் 1.5 எபோ வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த மொமெண்டம் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் லாஜிக்கு. நம்ம ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறோம், ஒரு பாயிண்ட்